கோல் ப்ரையாரிட்டிக்கு ஹை, மீடியம், லோன்னு சொல்லிட்டீங்க. இன்னொன்று ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களா, அது எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு இன்னொரு மெத்தடாலஜி இருக்கு. இன்னொரு மெத்தடாலஜி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீடுனா என்ன? அத்தியாவசிய தேவைகள். வாண்ட் அப்படின்னா என்ன? அத்தியாவசியம் கிடையாது, பட் ஆனால் அது இருந்தால் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது ரெண்டாவது வாண்ட்ஸ். டிசையர்ஸ் அப்படிங்கிறது நான் ஆசைப்படுறது. ஸோ நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் டிசையர்ஸ்ன்னு போட்டுட்டு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் வந்து ஒரு கோல் மேட்ரிக்ஸ் பண்ணலாம். அது என்ன ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோல்ஸ் வித்தின் 5 இயர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஷார்ட் டேர்ம் அப்படின்னு போடலாம். கோல்ஸ் பிட்வீன் 5 to 10 இயர்ஸ் அப்படிங்கிறது வந்து மீடியம் டேர்ம்னு போடலாம். கோல்ஸ் அபவுட் 10 இயர்ஸ் அப்படிங்கிறது லாங் டேர்ம்னு போடலாம். ஏன் இந்த மாதிரியான ஒரு மேட்ரிக்ஸ் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு உங்களுடைய மெத்தடாலஜி ஆஃப் சேவிங் வந்து வேற மாதிரியா இருக்கும். மீடியம் டேர்ம் கோல்ஸ்க்கு உங்களுடைய மெத்தடாலஜி ஆஃப் சேவிங் வேற மாதிரியா இருக்கும். லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு உங்களோட மெத்தடாலஜி வந்து வேற மாதிரியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க, ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங்னு சொல்லுவோம். ஜென்ரலா வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, யாரா இருந்தாலும் நீங்க வந்து ஒரு 100 இயர்ஸ் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணணும். ஏன்னா அதுதான் வந்து ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங். இன்னைக்கு இருக்கிற ஒரு மெடிக்கல் டெக்னாலஜியா இருக்கட்டும், நம்ம கோவிட் வந்தபோது கூட என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி மார்க்கெட்லாம் 20-30% கீழே விழுந்துச்சு. ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, ஒரு 6 மாசத்துல இருந்து 8 மாசத்துக்குள்ள அது வேக்சினேஷன்லாம் கண்டுபிடிச்சு we are able to come out. ஸோ ரிஸ்க் ஆஃப் லிவிங் லாங் அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா, 10 இயர்ஸ்க்கு மேல இருக்கிற கோலுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா, ஒரு ரியல் எஸ்டேட் அலோகேஷன் கொடுக்கலாம், ஒரு கோல்டு அலோகேஷன் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்விட்டி அலோகேஷன் கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் 20 இயர்ஸ் ஆர் 30 இயர்ஸ் ஆர் 40 இயர்ஸ் ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னாக்க, ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் ஹஸ் டெலிவர்ட் சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் தேன் எனி அதர் அசெட் கிளாஸ் ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ஃபார் இன்ஃப்ளேஷன் அண்ட் டாக்ஸஸ். நான் ஜென்ரலா ரெக்கமெண்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் மாடல் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் மாடல்னா என்ன? ஹை, மீடியம் அண்ட் லோ ப்ரையாரிட்டி கோல்ஸ். ஏன்னா நமக்கு இருக்கிற டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இந்த 3x3 மேட்ரிக்ஸ் போடுறதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக